ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பல அனுபவங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். மகானை பற்றி எத்தனை அனுபவங்கள் இருக்கும். இப்போ ஏதான ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட ஒரு ஆட்டோ பயோகிராஃபின்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தரோட ஆட்டோ பயோகிராஃபி எழுதுறோன்னா எல்லாம் எழுதிடுவோம், மேக்ஸிமம் எல்லாம் எழுதிடுவோம், முக்கியமானதெல்லாம் எழுதி முடிச்சிடுவோம். ஆனால் மகாபிரிவா வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், நிகழ்ச்சிகள் இதெல்லாம் அத்தனை சுலபத்தில் பூர்த்தியாகாது, அத்தனை சுலபத்தில் முடிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள். 87 வருஷம் சந்நியாச வாழ்க்கை அப்படின்னா சும்மாவாது. எத்தனை கிராமங்களுக்கு மகாபிரிவா நடந்து போயிருக்க, எத்தனை பேருக்கு அந்த மகானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அத்தனை சுலபத்தில் முடிக்க முடியாது. இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த அனுபவம் என்னோடய மகாபிரிவா தொகுதி 1 எழுதினது. 2012 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் 14 வருஷம் ஆச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவத்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம்தான். பர்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டெடிகேஷன், அதாவது அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலுமே அதில் டெடிகேஷன் இருக்கணும், பர்ஃபெக்ஷன் ரெண்டுமே இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அனுபவத்தில் பர்ஃபெக்ஷன் இருக்காது, டெடிகேஷன் இருக்கும். டெடிகேஷன் அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு வேல்யூ, ஒரு மரியாதை, அதற்கான பலன் நிச்சயமாக இருக்கும். டெடிகேஷன் என்ன புரிஞ்சுக்கோம்? அர்ப்பணிப்புன்னு அர்த்தம், தியாகம்னு அர்த்தம், விட்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம், டெடிகேஷனுக்கு சொல்லலாம். இன்றைக்கி வாழ்க்கையில் பாருங்க, பலருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது இல்லாதது, அந்த விட்டு கொடுக்குற மனசு அப்படிங்கிறது இல்லாதது, நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்கிறது. ஓகே, சம்பவத்துக்குள்ளே போவோம். காஞ்சிபுரத்தில் பெரியவா மடத்தில் இருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பையன், ஒரு சிறுவன். அவன் அநேகமாக ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கலாம். அது எத்தனாம் கிளாஸ்னு தெரியல. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கலாம் அந்த பையன். அந்த பையன் ரொம்ப சாதாரணமான குடும்பம், கொஞ்சம் பிற்பட்ட ஜாதி. காஞ்சிபுரத்தில் இருக்கான். மடத்துலேருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி இருக்கான். மகாபிரிவாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்டிருக்கா மீன்ஸ் எப்படின்னா, அந்த இடத்துக்கு நிறைய கூட்டம் வரும், நிறைய பேர் அவரை தரிசனம் பண்ண வருவாங்க, ரொம்ப ஆச்சாரமாக வருவாங்க, அவரை தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமாக புறப்பட்டு போவாங்க. இதெல்லாம் அவன் பார்த்துருக்கான். இந்த பையனுக்கு பக்தி அப்படின்னா பெருசாக என்னன்னு தெரியாது. மகாபிரிவா காஞ்சி காமகோட்டி பீடம் 68வது பீடாதிபதி ஆதிசங்கரர் தலைமை குரு, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு சன்னியாசி, ஒரு சாமியார் இருக்க. இந்த சாமியாரை பார்க்கறதுக்கு பல பேர் வருவார். அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் ஒன்று அவன் புரிஞ்சுட்டான், இவரை தரிசனம் பண்ணினா நமக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது, அந்த பையனுக்கு புரிஞ்சுது.
அவன் என்ன பண்ணுறான், அப்போ அவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அவனுக்கு காலங்கார்த்தால் வீட்டில் எழுந்த உடனே அன்றைக்கி கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ நம்மளே எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். தேர்வு அப்படின்னு வரும்போது நம்ம எரியாமல் ஒரு பயம் இருக்கும். அப்பா அம்மாலாம் இவ்வளவோ சொல்லுவா, கூட இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரும் நம்மளை என்கரேஜ் பண்ணுவா, ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக எழுது, என்கரேஜ் பண்ணுவா. எல்லாத்தையும் மீறி இன்னொன்று நடக்கும். என்ன பண்ணுவோம், ஆற்றுல சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். அம்மாவோ அப்பாவோ சொல்லுவோம், போகிற வழியில் இருக்கிற அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போ, போகிற வழியில் இருக்கிற அந்த சிவன் கோவிலை சுற்றிட்டு போ, ஏதோ ஒன்று சொல்லுவாள். நம்ம என்ன பண்ணுவோம், பக்தி ஸ்ரத்தையோடு போயிட்டு அந்த பிள்ளையாரையோ சிவனையோ சாமியை கும்பிட்டுட்டு நம்ம போவோம். சாமி எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. பிள்ளையார் எக்ஸாம் எழுத போகிறாரா நம்ம கும்பிட்டோங்கிறதுனால கிடையாது. ஒரு நம்பிக்கை. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது நமக்கு வழக்கம், நமது சம்பிரதாயம் இல்லையா? நம்ம அப்படி தான் வாழ்ந்திருக்கோம். நமது முன்னோர்கள் இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ எப்படி ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாமியை கும்பிட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதுனா நம்ம நன்னா எழுதுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கோ, இந்த பையனுக்கு அன்றைக்கி டஃப்பான எக்ஸாம் வேறு. இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி மடத்துக்கு போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்னு அந்த பையனுக்கு தோன்றுறது. இந்த பையன் பார்த்துருக்கான். காஞ்சிபுரம் தெருக்களில் நடக்கிற போது மகாபிரிவா போயிட்டு கோவில்லேருந்து, காமாட்சி கோவில்லேருந்து மடத்துக்கு வர்றது, மடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறதெல்லாம் அந்த பையன் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த பையன் மடத்துக்குள்ளே போனதில்லை. இது நமக்கான இடம் இல்லை போல இருக்கு. இங்கெல்லாம் பெரிய பெரிய பக்தாள்லாம் வருவா, நமக்கு ஏது அந்த அளவுக்கு பக்தி, ஏதோ ஒரு சிந்தனை இருக்கலாம் அவனுக்கு, அதனால் அவன் அந்த இடத்துக்குள்ளே வரல, இது வரைக்கும் வரல. ஆனால் பாருங்க, இன்னைக்கு அவனுடைய மனசில் தோன்றது எது எந்த நேரத்தில் நமக்கு தோன்ற வேண்டுமோ அப்போ தான் தோணும். இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்யலாம்னு மனசுக்கு பட்டாதான் நம்ம செய்வோம், அது வரைக்கும் நம்ம செய்ய மாட்டோம். அதுபோல் அந்த பையனுக்கு அன்னைக்கு தோணிருக்கு, காலங்கார்த்தால் இந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தோன்றது. இதன் தொடர்ச்சி என்ன, அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.